விஜயனோட ஸ்பீச் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சேலத்தில் அண்ணனோட மீட்டிங் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. திருப்பி அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி. ஒன்று வந்து டிவிகே, இன்னொன்று வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லி வந்து அண்ணன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே பற்றி பேசவே மாட்டேங்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து அண்ணன். ஆனால் ஆளுங்கட்சியில் வந்து டிஎம்கே தான் இருக்காங்க, நம்மளோட போட்டி வந்து அவங்க கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க. டிவிகே சைடில் இருந்துட்டு வந்து ஃபேமிலி கூட வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டு யாருக்கு போடுவீங்க, டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ்லாம் போடுறாங்க. நம்ம டிவிகே ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் அதெல்லாம் வந்து விஜய் நான் வந்து பார்த்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், நிறைய பேர் ரீல்ஸ்லாம் போடுறீங்க சப்போர்ட் பண்ணி, அதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சும்மாவே நம்ம பசங்க வந்து வீடியோஸாக போட்டுட்டு இருக்காங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி. இப்போ வந்து விஜயனே வந்து வீடியோஸ் நிறைய போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து அண்ணன் வந்து சொன்னதுனால வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. 2 மாசம் தான் இருக்கு, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வீடியோஸ் போடுங்க சப்போர்ட் பண்ணி, சரிங்களா? அதுக்கப்புறம் நேற்று தான் வந்து 5000 ரூபா வந்து டிஎம்கே சைட்ல இருந்து கொடுத்தாங்க. மகளிருக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து அட்வான்ஸா போட்டு விட்டாங்க எலெக்ஷன் வருதுனால. அதையும் அண்ணனுக்கு வந்து தெரியும். அதனால வந்து காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு விசிலால அவங்களுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு வந்து அண்ணா அதையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு உறுதிமொழி மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்ல வச்சாங்க, சரிங்களா? உங்களோட ஓட்டை காசுக்காண்டி வித்துறாதீங்க, சரிங்களா? நான் வந்தால் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து அண்ணா வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, சரிங்களா? அதே மாதிரி 2 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பிரச்சாரம் வந்து நீட்டாக போய் பண்ணுங்கள். பாரிஸில் பண்ண மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணாதீங்க, சரிங்களா? நீட்டாக போய் பிரச்சாரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வின் பண்ணலாம். அது மாதிரி விசியில் வந்து பப்ளிக் பேஸில் வந்து அடிக்க வேண்டாம். எப்படி போய் மக்கள்கிட்ட போய் இந்த விசியில் வந்து சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக போய் சேருங்க, சரிங்களா? கண்டிப்பாக வந்து விஜயனை வந்து வின் பண்ணுவாங்க இந்த எலெக்ஷனில். கண்டிப்பாக அண்ணன் நிற்கிற தொகுதியில் விஜயனை வந்து ஜெயிச்சிருவாங்க. மற்ற கேண்டிடேட்லாம் வந்து வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஆனால் அண்ணன் வந்து எது தொகுதியில் நிற்கிறாங்களோ அண்ணன் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க. அண்ணன் வந்து சிஎம் ஆவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அண்ணன் வந்து தோக்க மாட்டாங்க. அண்ணன் நிற்கிற தொகுதியில் அண்ணன் ஜெயிச்சிருவாங்க. மற்ற கேண்டிடேட் வந்து அண்ணன் பேரில் நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஜெயிக்கிறது வந்து எனக்கு டவுட்டு தான், சரிங்களா? ஜெயிச்சா சந்தோஷம் தான், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான். ஆனால் அண்ணன் வந்து தோக்கக்கூடாது, சரிங்களா? தளபதி விஜயனை வந்து நிற்கிற தொகுதியில் கண்டிப்பாக வின் பண்ணணும். அதுக்கான சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க.